நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெந்தய அரிசி ஊற வச்சு எப்படி வெந்தய இட்லி செய்கிறதுங்கிறதுக்காக அதை போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுத்திடுங்க. பாருங்கள், இந்த டம்ளரில் 3 டம்ளர் நான் இந்த புழுங்கரிசி ஊற வச்சுருக்கேன். வெந்தயம் வந்துட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா பழைய மாவு வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போவுமே வெந்தய இட்லி செய்யும்போது நம்ம இந்த பழைய மாவு போட்டு தான் கலக்கி வச்சு சுடணும். அடுத்த நாள் தனியாக வெந்தய இட்லி செஞ்சால் நல்லா வராது. நாளைக்கு 3 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி நாளைக்கு இட்லி செஞ்சு காட்டுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சோடாப்பெல்லாம் வேண்டியதில்லை, உப்பு மட்டும் நம்ம அளவாக போட்டால் போதும். இப்போது இட்லிக்கு வந்து வெந்தய இட்லிக்கு தண்ணி சூடாயிடுச்சு. பார்த்திங்கன்னா மாவு பாருங்கள், வெந்தய அரிசி மாவு. நான் வந்து பழைய மாவு வந்து ஊற்றி அதுக்கு மேலே நம்ம ஆட்டி, வெந்தய அரிசி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக ஆட்டணும், ஆப்பத்துக்கு ஆட்டுற மாதிரி. நம்ம எப்போ நார்மலாக அரிசி உளுந்து போட்டு ஆட்டுற மாதிரி கொஞ்சம் பருவறு நல்லா ஆட்டக்கூடாது, நல்லா நைஸாக ஆட்டிக்கணும். இதுக்கு வந்துட்டு நான் வெறும் உப்பு தான் போட்டிருக்கேன். அரைப்படி அரிசி, 3 டம்ளர் புழுங்கரிசி, வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டு பழைய மாவில் நான் இது பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போது மாவு பாருங்கள் எப்படி ஆகிருக்குது. ஒரு 2 கரண்டி மாவு இருந்தால் போதும், பழைய மாவு இருந்துச்சுன்னா. இப்போ தண்ணி காஞ்சிச்சு. நான் இப்போ இட்லி ஊற்றிக்கிறேன். வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு வெந்தய இட்லி. வயிற்றில் புண்ணு இருந்தால் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட வெந்தய இட்லி செஞ்சு கொடுப்பாங்க. உடம்புக்கு வந்துட்டு நம்ம நல்லா குளிர்ச்சி. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் தக்காளி குழம்பு வச்சுருக்கேன் மிளகாட்டி. இட்லி ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது மாவு. உங்களுக்கு ஊற்றி வேக வச்சு உங்களுக்கு வெந்தய இட்லி எப்படிங்கிறது காட்டுறேன். இதுக்கு சோடாப்பெல்லாம் நம்ம போடவே வேண்டியதில்லை. ஒரு சிலர் சோடா போடுவாங்க, அது நம்ம உடம்புக்கு தான் கேடு. இதே மாதிரி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், தக்காளி குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். வெந்தய இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெடிச்சு சூப்பராக மணம் வருது பாருங்கள். வெந்தய இட்லி மணம். இட்லி வந்துருச்சு. நம்ம எடுத்துகிட்டு தக்காளி குழம்பு வச்சுருக்கேன், அதோடு நம்ம சாப்பிட்லாம். இப்போ இட்லி எடுக்கிறேன் பாருங்கள். ஆஃப் பண்ணியாச்சு. இட்லி பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு. வெந்தய இட்லி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா ஓட்டையாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டையாக சூப்பராக வரும். நல்லா புல்லுன்னு இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி குழம்போடு சாப்பிட்லாம். மிளகாட்டி தக்காளி குழம்பு, தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.